அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது பெறுகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது பொறுகிறது இருந்தாலும் இல்ல அவளை இதயம் தேடுதே யாரது 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 ராணியே வந்ததுல இருந்து நம்மள பார்த்தே மறைச்சிட்டு இருக்கா. அவகிட்ட நம்ம எந்த வம்பு எடுக்கல, அப்படியே அவ மூஞ்சி எப்படி வச்சிட்டு இருக்கா. அனிதா, அவ என்ன பார்த்து தாண்டி முறைக்கிறா? என்னது, அவ ஒன்ன பார்த்து மறைக்கிறாளா? அவ உன்ன பார்த்து மறைக்கிற அளவுக்கு நீ என்னடி பண்ண? நான் ஒன்றும் பண்ணலடி. எங்க அக்கா காலையில ஸ்கூலுக்கு வந்திருந்தாளா, அன்னைக்கு ஒரு நாள் இவ என்ன மிஸ் கிட்ட மாட்டி விட்டா பத்தியா, அன்னைக்கு நான் வீட்டுல போய் அழுதேன். அப்போ சொன்னேன், ராணிங்கிற ஒரு பொண்ணு என் கூட எப்பவும் வம்புக்கு வருது காணி, அதனால நீ ஸ்கூல் குழம்புல யாருன்னு காமிக்கிச்சுன்னா நானும் காமிச்சேன்னா எங்க அக்கா கூப்பிட்டு சும்மா அட்வைஸ் தான் பண்ணா, நீங்க 2 பேரும் சண்டை போடாதவங்க ஒற்றுமையா இருங்க நீ. ஆனா இவளுக்கு கோபம் வந்துச்சுடி. அப்போ முறைச்சவதான் இன்னும் முறைச்சிக்கிட்டு இருக்கா. சரி, அவதான் உன் மேல இவ்வளவு கோத்துல மறைக்கிறாள், நீ ஏன் பல்ல காமிச்சிட்டு இருக்க? உனக்கு கோவம் வரலையா? கோவம் வருதுதான், ஆனா எங்க அக்கா சொன்னா அவ உன் மேல கோவப்பட்டா நீ அவளை பார்த்து சிரி, அப்புறம் அவளுக்கு உன் மேல இருக்கிற கோவம் போய் அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிச்சிருவா, நீ அவன் மேல எப்பவுமே கோவப்படக்கூடாதுன்னு சொன்னா, அதனாலதான் நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பாரு ராதா, உங்க அக்காக்கு இன்னும் ராணியை பத்தி முழுசா தெரியல. அவன் முறைச்சிட்டு இருக்கும் போது நம்ம சிரிச்சிட்டு இருந்தா அடுத்து நம்மள என்ன பண்ணலாம் தான் அவ யோசிச்சுட்டு இருப்பா. அதனால ஏதாவது பண்ணி நம்மள மிஸ்கிட்ட மாட்டி விட்டுற போறா. பாய மூடு ராதா. ஏண்டி, உங்க அக்கா வந்து என்ன திட்டினத அந்த அனிதா கிட்ட சொல்லி சொல்லியா பல்ல காமிச்சிட்டு இருக்கா? இவங்களை ஏதாவது பண்ணி மிஸ் கிட்ட மாட்டி விடணுமே. ஏண்டி ராதா, இன்னைக்கு டாக்டர்லாம் கேம்ப் வந்திருக்காங்களே, அதனால இன்னைக்கு எப்படி ஸ்கூல் ஆஃப் டே தான். அதனால வீட்டுக்கு போறப்போ அந்த பானிபூரி கடையில போய் பானிபூரி சாப்பிட்டு போலாமா? சாப்பிட்டுட்டு போலாம் தான், ஆனா என்கிட்ட காசு இல்லையே. நீ காசு கொண்டு வந்திருக்கியா? ஏண்டி, முன்னாடிலாம் உங்க அண்ணன் நிறைய காசு தருவார்ல உனக்கு. முன்னாடி நிறைய காசு தந்துட்டாருன்னு சொல்லிட்டு கேன்டீன்ல எல்லாம் நீ எனக்கு நிறைய வாங்கி தருவியே. ஏன் இப்பெல்லாம் உங்க அண்ணன் காசு தர மாட்டாரு? தெரியலடி, எங்க அண்ணன் எதுக்கு போங்க அதிகமா காசு தர மாட்டேக்கான்னு தெரியல. 50 ரூபா 100 ரூபாய்க்கு மேல தரவே மாட்டேக்காண்டி. எனக்கு நம்ம அந்த கிழவி மேல தாண்டி சந்தேகம். என் கிழவி தான் ஏதாச்சும் போட்டு கொடுக்கும். இவளுக்கு காசு கொடுத்தா வெளியே தான் வாங்கி சாப்பிடுவோம், அதனால கம்மியா கொடுன்னு சொல்லியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அன்னைக்கு அந்த போலீஸ்காரன் என்கிட்ட 500 ரூபா வாங்கினான் தெரியுமா? அதான் யாராச்சும் பார்த்து எங்க அண்ணன்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்களா? அதுவும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. ஆனா எங்க அண்ணன் அதை பத்தி கேட்கல. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. சரி விடு. அப்போ இப்போ உங்ககிட்ட எவ்வளவு காசு தான் இருக்கு? என்கிட்ட ஒரு 20 ரூபா 25 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ காசு கொண்டு வந்திருக்கியா? நான் என்கிட்ட ஒரு 30 ரூபா இருக்குடி. உன்கிட்ட 20 ரூபா இருக்குல்ல, அப்போ 50 ரூபா ஆயிடும். அப்போ போற வழியில ஒரு பிளேட் 25 ரூபா உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டு போலாம், சரியா? சரிடி. அடடா, சரியான ஐடியா கிடைச்சிருக்கு. பானிபூரி வாங்குறத பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? இப்ப பாருடி, அந்த காசுலயே உங்களுக்கு வைக்கிற ஆப்பு. அவன் நடிப்பாடி. இவன் நேரம் முறைச்சிட்டு இருந்தால அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சு அழுதுட்டு இருக்கமே டிராமா பண்ணிட்டு இருப்பா. அவளை பார்க்காத, அப்ப அவ இன்னும் கொஞ்சம் நடிக்கதா ஆரம்பிப்பா. என்ன, நம்ம இந்த அளவு அழுதுட்டு இருக்கோம், 2 நம்மளை எட்டி கூட பார்க்க மாட்டுது. ஐயோ, என் காசு காணும், காசு காணுமே. என்னடி இவ திடீர்னு காசு காணும்னு சொல்றா? சொன்னா சொல்லிட்டு போறா. நம்மள அவ காசை எடுத்தோம், அவ சும்மா நடிப்பாளா இருக்கும். ஏய் அனிதா, என் காசு நீங்க எடுத்தீங்களா? என் காசு காணல. டேய், உங்களுக்கு என்ன வேற வேலை இல்லையா? இந்த அம்மா காசு தான் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். இங்க நீங்க தானே இருக்கீங்க, அப்ப நீங்க தான் காசு எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு தவிர வேற யாரு இருக்கா? காசு எடுத்திருந்தா கொடுத்துருங்கடி, இல்லாட்டி நான் மிஸ் கிட்ட மாட்டி விட்டுருவேன். அந்தேன்னு வச்சுக்கோ, மூஞ்ச உடைச்சு போடுவ ராணி. எப்ப பார்த்தாலும் எங்க மேலேயே பழி போட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு என்ன உன் காசை திருடுறதா வேலையா? வேற வேலை இல்லையா? ராதா, ஏன் கத்திக்கிட்டு இருக்கா? நீ கத்துறது கிளாஸுக்கு வெளியே வர கேக்குது. நான் எதுவும் பண்ணல மிஸ்.
என்னது என்னது ராணி? ஓ காசை காணுமா? எவ்வளவு கொண்டு வந்தா? எப்போ காணும்? மிஸ் மிஸ் நான் 2000 கொண்டு வந்தேன் மிஸ், அது காணல. 2000-மா? ஏ ராணி, நீ ஏன் ஸ்கூலுக்கு 2000 ரூபாய் கொண்டு வந்தா? அதுவா மிஸ், நான் எங்க மம்மிட்ட சொல்லிட்டு வந்தேன், நான் இன்னைக்கு ஆஃப் டே தான், அதனால நான் வெளியே சாப்பிட்றேன், எனக்கு காசு கொடுங்கன்னு. எங்க மம்மி எதுக்கு நீ லஞ்சை சாதா ஹோட்டல்லாம் சாப்பிட வேண்டாம், 5 ஸ்டார் ஹோட்டலாக போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு எனக்கு 2000 ரூபாய் தந்தாங்க மிஸ், அதை தான் காணல. என்னடி இவ 2000 ரூபாய் கொண்டு வந்தேன்னு சொல்றா? அதுவும் சாப்பிட்றதுக்கா? அவங்க அம்மா அவ்வளோ கொடுப்பாங்களா? ஆனா அதை காணும்னு சொல்றா, யார் எடுத்திருப்பா? அவளே சரியான டிராமா. எனக்கு என்னமோ அவ அழுறத பார்த்தா அவ நம்மள மாட்டி விட்டுருவாளுன்னு பயமா இருக்கு. நம்ம என்னடி பண்ணா? நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு உட்காந்துருக்கோம். அவ எப்படி நம்மள மாட்டி விட முடியும்? அழக ராணி, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, எப்போ காசை காணும்? மிஸ் நான் பாத்ரூமுக்கு போயிட்டு வந்தேன்னா அப்போ வந்து பார்த்தா திடீர்னு என் காசு காணல மிஸ். அனிதா, இவ எப்போ பாத்ரூமுக்கு போனா? வந்ததுலேருந்து இவ வெளியே போகலல்ல? ஏ ராதா, நான் தான் சொன்னல, அவதான் டிராமா காரினே பாரு, இப்போ ஏதோ ஒரு புதுசா டிராமா பண்ணியிருக்கா. ஏ பசங்களா, ராணியோட பணத்தை காணுமா? யாராச்சும் எடுத்தீங்களா? இல்ல மிஸ். பாருங்க பசங்களா, கிளாஸ்க்குள்ள கொண்டு வந்த பணத்தை காணுமா? உங்களை தவிர இங்க வேற யாரும் எடுத்துக்க முடியாது. நீங்களா தந்துட்டா பிரச்சனை கிடையாது, நானா கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கிடுங்க. பிரின்சிபால் ரூமுக்கு போக வேண்டியது வரும், மரியாதையை எடுத்துருந்தா தந்துருங்க. மிஸ், நாங்க எடுக்கல மிஸ், எடுத்திருந்தா தானே தர முடியும். மிஸ் மிஸ் அங்க பேக் எல்லாம் செக் பண்ணுங்க மிஸ், இங்க இருக்கிறவங்க யாரும் தான் என் காசை எடுத்திருக்கணும், செக் பண்ணுங்க. ஓகே அனிதா, உன் பேக்கை கொடு. நான் எடுக்கல மிஸ். பேக்கை கொடுன்னு தான் சொன்னேன் உன்கிட்ட, நான் உனக்கு கொஸ்டின் கேட்கல. பேக்கை கொடு. ஓகே அனிதா, உன் பேக்ல எந்த பணமும் இல்ல. இந்த அப்படி ராதா, உன் பேக்கை கொடு. மிஸ், பேக்கை கொடுன்னு சொன்னேன் ராதா. ராதா, வாட் இஸ் திஸ்? மிஸ், அது எப்படி என் பேக்குக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது மிஸ். அப்பனா நீ எடுக்கட்டி பணம் அதான் கால் முளைச்சு உன் பேக்குள்ள வந்து உட்காந்துட்டோ? இவ்வளவு நாளும் சின்ன சின்ன தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருந்தா, இப்போ திருட்டு தொழிலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? நான் சத்தியமா எடுக்கல மிஸ். அனிதாட்ட வேணாலும் கேளுங்களா, நான் இந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்லை மிஸ். சத்தியமா நான் எடுக்கல மிஸ். அந்த பணம் எப்படி என் பேக்குக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு என்னன்னு தெரியாது மிஸ். ப்ளீஸ் மிஸ், என்ன நம்புங்க. ஆமா மிஸ், ராதா சொல்றது உண்மைதான் மிஸ். நாங்க கிளாஸ்க்குள்ள வந்ததுலேருந்து இங்க இந்த பெஞ்சிலே தான் மிஸ் உட்காந்துருக்கோம், எங்கேயுமே நகரல மிஸ். அப்படி பண்ணியிருக்க மாட்டேன் மிஸ், நம்புங்க. அப்படின்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பணத்தை திருடி இருக்கீங்க. நீங்க பேசுறதுலே தெரியுது கூட்டு களவாணிகளா. எதுக்காக இந்த பணத்தை திருடினீங்க? அத அவட்ட கேட்டிருந்தா அவளே தந்திருப்பாள்ல. இப்படி திருடிலாம் இதை வாங்கி சாப்பிடலாமா? இது கெட்ட பழக்கம் இல்லையா? பாரு ராதா, நீ இப்போ கையும் களமா மாட்டிருக்கா. இல்லன்னு மட்டும் சொல்லி சாதிக்காத, நான் நம்பவே மாட்டேன். போ, வெளியே போ, கெட் அவுட். போய் கிளாஸ் ரூமுக்கு முன்னாடி போய் முழங்கல் போடு, போ. ராணி, உன் பணம் கிடைச்சிட்டு அப்புறம் ஏன் அழுதுகிட்டு இருக்கா? ஸ்கூலுக்கு இவ்வளவு பணம் எல்லாம் கொண்டு வரலாமா? அப்படி கொண்டு வந்தாலும் பத்திரமா வச்சுக்கிடணும். ஏன்னா யாரு எப்படி என்ன இடத்துல எப்படி இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதனால நாம தான் சேஃப்டியா வச்சுக்கிடணும். ஓகேவா? டா இப்படி. தேங்க்யூ மிஸ். நீ போகலையா? வெளியே போறாதா? மத்தவங்களாம் கேம்புக்கு கிளம்புங்க. என்னடா இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வரையும் எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே காணோம். டேய் விஜய், ஸ்டூடெண்ட்ஸ் தெரியா இல்லாட்டி 500 ரூபா தாளு அந்த பொண்ணு தெரியா? இல்லடா டாக்டர்ஸ் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் வரையும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸையும் காணுமே, அந்த கவலையில தான் தேடிட்டு இருக்கேன். என்ன விஜய், இந்த ஸ்கூல் கேம்புக்குள்ள வந்ததுல இருந்து நீ ரொம்ப ஹாப்பியா தெரியுற. உனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க யாரும் இந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்களா? ஆமா, எனக்கு வேண்டிய பொண்ணு இந்த ஸ்கூல்ல தான் படிக்கு. அடடா,
என்னடா விஜய், உங்க சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணு யாராச்சும் இங்க படிக்காங்களா? ஹே மீரா, நான் என்ன என் சித்தப்பா பொண்ணு இங்க படிக்கணும் உன்கிட்ட சொன்னேனா? தெரிஞ்ச பொண்ணு இங்க படிக்கணும் தானே உன்கிட்ட சொன்னேன். டேய் விஜய், நான் என்ன சொன்னேன் நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுறா? நான் சும்மா தான்டா கேட்டேன். அப்புறம் சடபுட்டி அவன் ஆளே போய் அவன்கிட்ட சித்தப்பா பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவனுக்கு கோவம் வராதா? என்னடா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டாங்க, ஆனா இன்னும் அந்த 500 ரூபா பொண்ணு மட்டும் காணுமேடா. டேய் விஜய், அந்த பொண்ணு கன்ஃபார்மா இந்த ஸ்கூல்ல தான் படிக்குதுன்னு உனக்கு தெரியுமா? டேய் எருமை மாடு, நான் அந்த பொண்ணுகிட்ட இருந்து 500 ரூபா வாங்கும்போது அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு இருந்துச்சுல, அந்த பொண்ணு இங்கதான் நிக்குது பாரு, அந்த ரெட்டை சடை போட்டு. அந்த பொண்ணு இங்க இருக்கும்போது இந்த பொண்ணும் இந்த ஸ்கூல்ல தானே படிக்கணும். ஓ அப்படி சொல்றியா? ஆனா ஒருவேளை இன்னைக்கு டாக்டர் கேம்ப் வரனால அந்த பொண்ணு பயந்து லீவ் கூட போட்டிருக்கலாம்ல. சரிடா, எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிட்டு வரேன், கொஞ்சம் வாக் மாதிரி போயிட்டு. அது வரை நீங்க செக் பண்ணிட்டு இருங்க. ஏய் மச்சான், நீ ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா? இந்த பொண்ணுகிட்ட போய் கேளுடா, அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வந்திருக்கா வரலையா நீ? சரிடா, நான் கேக்குறேன். என்ன யாருன்னு உனக்கு தெரியுதாமா? தெரியுதுண்ணா, நீங்க போலீஸ் தானே? அப்புறம் எப்படி டாக்டர்? நான் போலீஸும் தான், ஆனா டாக்டரும் தான். அதை விடு, அன்னைக்கு உன் கூட ஒரு பொண்ணு நின்றுச்சுல, அந்த பொண்ணு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலையா? அண்ணா, அவ அவ வந்திருக்காண்ணா. என்னம்மா ஸ்கூலுக்கு அந்த பொண்ணு வந்திருக்கானா, இங்கேயே வரல? படும் வேளை காதல் மருந்தாகும், காதல் மடி மீது உயிரும் புதிதாகும். மேம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்க கேம்ப் செக்அப்க்கு நிக்கிறாங்க. இந்த பொண்ணு மட்டும் ஏன் இங்க நீடல் போட்டுட்டு இருக்கு? என்ன ப்ராப்ளம் மேம்? பொண்ணு ஒரு திருட்டு கழுதை சார். இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் பேக்ல இருந்து 2000 ரூபாய் திருடி இருக்கு. அதான் கையங்காலமா மாட்டிச்சு, அதனாலதான் இப்படி நிக்க வச்சிருக்கோம். வேற எந்த ப்ராப்ளமும் இல்ல சார். என்னது, இந்த பொண்ணு திருடுச்சின்னு சொல்றீங்களே, அப்போ அதை நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா? ஏன் சார் இவ்வளவு கோவப்படுறீங்க? இந்த பொண்ணு உங்க ரிலேட்டிவா? ஆமா மேம், இந்த பொண்ணு என் ரிலேட்டிவ் பொண்ணு தான். அந்த பொண்ணு திருடுச்சின்னு சொல்றீங்களா, அதை உங்க கண்ணால பாத்தீங்களா இல்லையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சாரி சார், உங்க ரிலேட்டிவ்னு எனக்கு தெரியாது. இன்னொரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க அவங்க பணத்தை திருடிட்டாங்கன்னு. அவங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணோட பணம் இந்த பொண்ணு பேக்ல இருந்துச்சு. அதனால தான் நான் இப்படி. என்ன மேம், ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்கன்னு இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸை நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா? நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி ஈக்குவலா தானே பார்க்கணும். நான் இப்போ உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கணும். கூப்பிடுங்க மேடம். கூப்பிடுறேன் சார். ராணி, கம் ஹியர். இந்த பாருமா, இந்த பொண்ணு தான் உன் பேக்ல இருந்து காசு எடுத்தாங்களா? ஆமா சார், இவதான் என் பேக்ல இருந்து காசு எடுத்திருக்கா. ஆமாமா, இன்னைக்கு நீங்க எவ்வளவு அமௌண்ட் கொண்டு வந்தீங்க? 2000 சார். சரி, இப்போ அந்த அமௌண்ட் என்கிட்ட கொடுங்க, நான் ஒரு தடவை பார்த்து தரேன். இந்த பாருமா, நீ என்கிட்ட 2000 சொன்ன, ஆனா இதுல 1500 ரூபாய் தானே இருக்கு. அப்போ அந்த பொண்ணு பேக்ல இருந்து 1500 ரூபாய் தானே எடுத்துருக்கணும். இல்ல சார், நான் 2000 ரூபாய் கொண்டு வந்தேன். அவன் என் பேக்ல இருந்து 2000 ரூபாய் தான் எடுத்தா. இல்லம்மா, நீ 1500 ரூபாய் தான் கொண்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இல்ல சார், எனக்கு நல்லா தெரியும். நான் வீட்ல இருந்து வரும்போது எங்க அம்மாட்ட 2000 ரூபாய் வாங்கிட்டு தான் வந்தேன். ஓ, 2000 கொண்டு வந்தீங்களா? ஒருவேளை அந்த பொண்ணு உன் பேக்ல இருந்து காசு எடுக்கும் போது 500 ரூபாய் விட்டுட்டு 1500 ரூபாய் மட்டும் எடுத்திருக்குமோ? இல்ல சார், அவ பேக்ல கண்டிப்பா 2000 ரூபாய் இருந்திருக்கும். அது எப்படிமா? மிஸ் அவ பேக்ல இருந்து இந்த காசு தானே எடுத்திருக்காங்க, இதுல 1500 ரூபாய் தானே இருக்கு. நீ வேணும்னா கூட செக் பண்ணி பாருமா.
அப்போ நீ தான் அந்த பொண்ணு பேக்ல காசு வச்சது அப்படிதானே? இந்தாடா 500 ரூபாவை நான் தான் எடுத்தேன். உன் வாயாலேயே உண்மையை வர வைக்கணும்னு. இனி இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடாது. 500 ரூபாய் எடுத்ததுக்கு சாரி. இந்தா. என்ன மேம், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பேச்சை கேட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்களே? ஒரு பெரிய தப்புக்கு டீச்சர் நீங்களே உடந்தையா இருந்திருக்கீங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்கலாமா டீச்சர்? சாரி சார், ஏதோ தெரியாம நடந்துட்டு இனி இப்படி எதுவும் நடக்காது. போங்க மேம். இனி எந்த ப்ராப்ளம்னாலும் ஃபர்ஸ்ட் தீர விசாரிங்க. அதுக்கப்புறம் எந்த டிசிஷன்னாலும் எடுத்துக்கலாம். போங்க. அந்த பொண்ணு, இந்த விஜய் அந்த பொண்ணுக்காக இவ்வளவு வாதாடுறான். இவன் டாக்டர் ஆனதுக்கு பேசாம லாயர் ஆயிருக்கான்டா, அப்படி வாதாடுறான். கொஞ்சம் பொறுமீரா. விஜய் எதுக்காக அந்த பொண்ணுக்கு வாதாடினான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும். நீ அங்கேயே பாரு. ஹே புரட்சி பொண்ணு, எழுந்துரு. அன்னைக்கு என்கிட்ட மட்டும் இன்னுமா வாய் அவ்வளோ பேசுன. இன்னைக்கு நீ செய்யாத தப்புக்கு இப்படி நீல்டன் போட்டு அழுந்துட்டு இருக்க. நீதான் எந்த தப்பும் பண்ணல. அப்ப நீ ப்ரூவ் பண்ண வேண்டாமா? இப்படி உட்காந்து அழுந்துட்டு இருந்தா உன்னை கோலம்னு நினைக்க மாட்டாங்களா? கண்ணுக்குள்ள கனவ பாக்குறே, கண்டதெல்லாம் பலிக்கத்தான் என்ன பத்தி இன்னும் சொல்ல தோணுதடி. இப்படியே நானும் போக வேணுமடி. சிவா, அங்க பாருடா. விஜய் விஜய் என்ன பண்ற? நீ அந்த ஸ்கூல் பிள்ளையை போய் கட்டி பிடிக்கிறான். ஏண்டா, என்னாச்சு அவனுக்கு? ஹே கண்ணாடி, விஜய் ஒன்றும் அந்த பொண்ணை கட்டி பிடிக்கல. அந்த ஸ்கூல் பிள்ளை தான் விஜயை கட்டி பிடிச்சிச்சு. அந்த பொண்ணு யாருன்னு நினைக்கிற? ஒரு பொண்ணுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டே இருந்தால அந்த பொண்ணு தான் அது. யாரா இருந்தாலும் இருந்துட்டு போட்டுண்டா. இருந்தாலும் அவன் நிக்கிறத பார்த்தாலே நமக்கே பப்பிசை மாதிரி இருக்கு. ஸ்கூல்ல யாராச்சும் பார்த்தா தப்பா நினைச்சிட்டு போறாங்கடா. போய் விஜய் இல்லடா. விடு விடு மீரா, நமக்கு தான் அந்த மாதிரிலாம் சிக்க மாட்டுது. அவனாவது என்ஜாய் பண்ணட்டுமே. எதுக்கு அழுகுறா? ரொம்ப 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 தேங்க்ஸ். ஹே பொண்ணு, இது ஸ்கூலு. என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்கூல்ல இருந்தா இருந்துட்டு போட்டோம். எனக்கு என்ன, ரொம்ப தேங்க்ஸ். ஓடியாரு கொட்டுதே அடிய மேல, அது தேடி உசுருட்டுதே ஒன்னால. கோடி அருவி கொடல கோவில் விளக்கா